ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குட்டியான ஸ்விங் மிஷினை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், சில்லாக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்டில். இதோட பார்த்திங்கன்னா இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஸோ இது வந்து நம்மளோட வீட்டு யூஸ்க்காக தான் இந்த மிஷின். பார்க்க வந்து அமேசானில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பட்டு நேரில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பட்டு ஓகே, அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறதையும் நம்ம செக் பண்ண வேண்டாமா? ஸோ இதோட யூசர் மேனுவல் படித்து எல்லாத்தையுமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் பெடல், அதுக்கப்புறம் அந்த கரண்ட்டில் கொடுக்கறதுக்கான ஒயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுபடி இப்போ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக லைட் எரியுது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு டேபிளும் இருக்குது இந்த மிஷினுக்கு. ஸோ அது இருக்க மாதிரியும் வாங்கிக்கலாம், அது இல்லாமையும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து இருக்குது. நாங்கள் வந்து அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாபின் கேஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூசர் மேனுவலில் தெளிவாக கொடுத்துருக்காங்க எப்படி போடணும்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம த்ரெட்டை வந்து லோட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த த்ரெட்டு போடுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டுட்டா நல்லா ஸ்மூத்தாக தான் தைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாபின் லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அங்கனங்கன கரெக்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து துணியை ஸ்டிச் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அவங்களே வந்து ஒரு சின்ன கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அதே வச்சு உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாகவே வந்து தைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வீட்டில் சின்ன சின்ன ஏதாவது தைக்கிற ஐட்டம்லாம் இருந்ததுன்னா சும்மா வெளியில் கொடுத்தா தைக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் மிஷின் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இதுலேயே வந்து த்ரெட் கட்டரும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.